ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனீஃப் அதீனி அவர்களின் இயக்கத்தில் உன்னி முகுந்தன், சித்திக் மற்றும் ஜெகதீஷ் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமான மார்க்கோ படத்தை பற்றி தான் பேச போறோம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸை பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்துட்டு வந்த பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் பார்க்கறதுக்கு கேஜிஎஃப் மாதிரியே இருக்குது, அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. நானும் அந்த நினைப்புல தான் அந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி போய் பார்த்தேன். ஆட பாவீங்களா, சினிமா அறிவே கிடையாதாரா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு இந்த மாதிரி விமர்சனம் சொன்னவங்களுக்கு. ஏன்னா இது வந்து கேஜிஎஃப்க்கும் இந்த படத்துக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்லை. அப்படியே சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாலும் ஒரே ஒரு சம்பந்தம் தான் இருக்கு. என்னன்னா, இந்த படத்துல நடிக்கிற ஹீரோவின் குடும்பம் கோல்டு பிசினஸ் பண்ணுவாங்க, கோல்டை கடத்தி. இந்த ஒரே ஒரு ஒத்துமையை வச்சுக்கின்னு இந்த படத்தை கேஜிஎஃபோட கம்பேர் பண்றது மிகுந்த தப்பு. ஆனா இந்த படம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சாஹோ மாதிரியும் இருக்கு. சரிப்பா, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு ஓவராலா கேட்டீங்கன்னா, கேஜிஎஃப்ல இருந்து அந்த கோல்டு பிசினஸ் மற்றும் சாஹோ படத்துல இருந்து ஒரு நாட்டு எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, அண்டர்வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ற ரெண்டு மிகப்பெரிய குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு கிளாஷ் இல்லைங்களா, அந்த ஒரு கிளாஷ் இந்த படத்துல எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அனிமல் படம் மாதிரி இருக்குங்க. ஓப்பனா சொல்லணும்னா இதுதான், இந்த மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. இந்த படத்தோட கதை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதைக்கு முன்னாடி சொல்லிடுறேன். எப்படி தெலுங்கு படத்துக்கும் பாலிவுட்டுக்கும் பிரதீப் வாங்காரெட்டி வந்து ஒரு அனிமல் படத்தை கொடுத்தாரோ, மலையாளத்துக்கு இனிமேல் அனீஃப் மட்டும் தான். ஸோ இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு மிகப்பெரிய அண்டர்வேர்ல்டு குடும்பம், இந்த அண்டர்வேர்ல்டு குடும்பம் என்ன பண்றாங்கன்னா, கோல்டு பிசினஸே கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு பிசினஸே இவங்களோட கண்ட்ரோலில் தான் வச்சுட்டு இருக்காங்க. அந்த கோல்டு வந்து எங்க வரணும், யாருக்கு போகணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த மிகப்பெரிய குடும்பங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த குடும்பத்துல ஒரு பங்கா இருக்கிறவர் தான் இந்த படத்தின் கதாநாயகனான மார்க்கோ அவர்கள், அதாவது உன்னி முகுந்தன் அவர்கள். அவர் வந்து ஒரு வளர்ப்பு பையனா அந்த வீட்டில் வளர்க்கப்படுறாரு சித்திக்கால. இவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து அந்த குடும்பத்துக்கே ஒரு வேட்டை நாய் தான். அதாவது அந்த குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா விட்டு ஆட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் இவரு. இவர் வந்து ஊருக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சில்லறத்தனம், இந்த மாதிரி சண்டை போடுற வேலைகள் எல்லாம் பண்ணி இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ ஒரு பிரச்சனையை கொண்டு வரேன்னு சொல்லி சித்திக் அவர்கள் இவரை இட்டாலிக்கு அமிச்சு நீ அங்க போய்ச்சு அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம உன்னிமுகந்தன் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான சித்திக் அவர்களோட சொந்த மகன் கூட ஒரு அண்ணனும் தம்பியுமா இவங்க ரெண்டு பேரும் பழகின்னு இருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் ஒரு சின்ன பிசினஸ் மேன் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்றான், பேராசை காரணமாக நம்ம கிட்ட இருக்கிற சொத்து நம்ம சொந்த தம்பிக்கு ஒரு பங்கா போதே, இவன் பாத்தீங்கன்னா சூதாட்டம் அப்படி இப்படின்னு அழிச்சுனுக்கிறான், பேசாம இவனையே அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி அந்த பெரிய சொத்துக்காரன் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், தம்பியை போட்டு தள்ளுற ஒரு பிளானுக்கு வந்துடுறான். போட்டு தள்ளணும்னா இவனே தானே போட்டு தள்ளணும். அதை விட்டு அவன் என்ன தெரியுங்களா தப்பு பண்றான், இந்த ரெண்டு மிகப்பெரிய குடும்பத்துல இருக்கிற ஒரு குடும்பத்துல இருக்கிறவன கான்டாக்ட் பண்ணி என் தம்பியை போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். போடும் போது இவனுக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறானுங்க. கூடவே நம்ம மார்க்கோ அவர்களோட வளர்ப்பு தம்பி, அதாவது ஐயோ சொந்த தம்பி மார்க்கோ தான் வளர்ப்பு பையன், சொந்த தம்பி கூட இருக்கிறாரு, அவருக்கும் கொஞ்சம் கண்ணு தெரியாது. இதனால இவனுங்களும் தைரியமா இவனுக்கு தான் கண்ணு தெரிய போறது இல்லை, எவன் போட்டு தள்ளலாம் நீ எங்க இருந்து கண்டுபிடிக்க போறான் அப்படின்னு தைரியமா போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளின உடனே இவர் என்ன பண்றாரு, நம்ம மார்க்கோ அவர்களோட தம்பி வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிடுறாரு. எனக்கு கண்ணு மட்டும் தானே தெரியாது, ஆனா உங்க உடலில் இருக்கும் துர்நாற்றத்தை வைத்து நீ யார் என்று நான் கண்டுபிடித்து விடுவேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு சில க்ளூ கொடுக்கலான்னு இவர் நினைக்கும் போது இந்த விஷயம் தெரிஞ்சு போய் அந்த ரவுடிங்க இவரை போட்டு தள்ளிடுறானுங்க. போட்டு தள்ளணும்னு அந்த குடும்பமே ஒரு பிரளயத்துக்கு போயிடுது. என் தம்பியை போட்டு தள்ளிட்டீங்கடாரா அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கோ வந்து இட்டாலியில இருந்து கிளம்பி வந்துடுறாரு. இந்த பக்கம் சித்திக்கு அழுதுனுக்கிறாரு. வந்த உடனே மார்க்கோ ஒரு சபதம் எடுக்கிறாரு. என்னன்னா, என் தம்பியை எவெல்லாம் போட்டு தள்ளானோ அவனெல்லாம் நான் காலி பண்றேன் பாரு, அவங்களோட மரணம் எந்த அளவு இருக்கும் பாரு அப்படின்ற மாதிரி சவால் விடுறாரு. இதுக்கப்புறம் இந்த சவாலில் நம்ம மார்க்கோ ஜெயித்தாரா, என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ கதை என்னதான் அதரப்பாசாக இருந்தாலும் இந்த படத்தோட மேக்கிங் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் தான். இந்த படத்தோட மேக்கிங் வந்து கொஞ்சம் ஒரு டார்க் ஷேடா பிரசாந்த் நீலோட படங்கள் மாதிரி இருந்தாலுமே கூட கேஜிஎஃபோட கம்பேர் பண்ணாதீங்க, கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கு. அது வந்து இந்த படத்துக்கு ரொம்ப அழகு கூட்டியிருக்கு. ஏன்னா இந்த படம் இந்த மாதிரியான ஒரு டார்க் வேர்ல்டில் நடக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காக காமிக்கிறதுக்கு தான் இந்த அளவுக்கு அவங்க விஷுவலை வச்சு ரொம்ப டார்க்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் காட்சிகள்லாம் அவ்வளோ தத்ரூபமாக சூப்பராக இருக்கு. சரியான ஆக்ஷன் கோரியோகிராஃபி. உன்னு முகுந்தன் வந்து நல்லா பாடி இடியெல்லாம் ஏற்றி செம்மடி அடிக்கிற எல்லாரையும் போட்டு அதெல்லாம் வந்து அவரோட பாடியை வச்சு அவர் அடிக்கும் போது ரியலிஸ்டிக்காக தான் இருக்கு. ஏன்டா இவன் இத்தனை பேரை போட்டு அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் தெரியல. இது மட்டும் இல்லாமல் நிறைய கூஸ் பம்ப்ஸ் சீன் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இந்த படத்தோட இன்டர்வல் வர அந்த ஒரு ட்விஸ்ட் தான். உன்னி முகுந்த கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணும்போது டக்குன்னு ஒரு ட்விஸ்ட்டுங்க. அதை சொன்னா வந்து அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு சரியான ஆக்ஷன் பிளாக் ஒன்று வரும். செமையா இருக்கும் அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம். அதுக்கப்புறம் தாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கும் படம். வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து சரியான ஸ்பீடாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ஒரு ப்ரூட்டலான ஆக்ஷன் படம். அதனால 18+ கண்டிப்பாக குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போய் உட்கார வச்சிடாதீங்க.
பிள்ளைங்க பயந்துரும். அந்த அளவுக்கு மோசமான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல நான் பார்த்த ஒரு சில நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 20-30 நிமிஷம் பயங்கர ஸ்லோவா போவோம். சத்தியமா என் பக்கத்துல இருக்கிற ஒரு சில பேர்லாம் தூங்கிட்டாங்க. எனக்கு 2 வாட்டி கொட்டாவி வந்தது. ஏன்னா அந்த படத்தை பத்தி ரொம்ப ஹைப் கிரியேட் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு ½ அன் அவர் பயங்கர போர் அடிக்குது, ரொம்ப இழுத்துனுக்கிறான்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த படம் வந்து பயங்கர பிக்கப் ஆகிடும். சரியான ஃபைட்டா இருக்கும். அடுத்த 1 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 3 மணி நேரம் ஓடுது. அடுத்த 2 மணி நேரம் ஃபுல்லா ஃபைட்டு தான். அதனால ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக், ஒரு நல்ல படம், சமீபத்தில் வந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மார்க்கோவை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதோட இன்னொரு நெகட்டிவா எனக்கு எது பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து மொத்தமாவே ரொம்ப பெரிய பொருட்செலவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நண்பர்களே. அதாவது ஒரு 10 பிளாக் சூட் போட்டுக்கிறானுங்க, 20 ஒரு பிளாக் கூலிங் கிளாஸ் வாங்கிக்கிறானுங்க, 5 டிஃபெண்டர் எஸ்யூவி, இதை வச்சே வந்து படம் ஃபுல்லா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அறுக்கிற சீனு, கொலை பண்ணுற சீன்லாம் எக்ஸ்ட்ராவாக அவங்க சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்தால் பரவாயில்ல, அறுக்கிற எல்லா இடத்துலையும் ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம இந்த ஹாலிவுட்டில் பார்க்கக்கூடிய இந்த ராங் டர்னு இந்த மாதிரி படங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கொலை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அனிமல் படத்துலேருந்து இந்த ப்ரூட்டல் சீன் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதனால் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பயங்கர வெறித்தனமாக ஒரே ரத்த கலரியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் குழந்தைங்களோட தயவு செய்து பார்க்காதீங்க. ஒரு ப்ரூட்டலான ஆக்ஷன் படம், ஹாலிவுட்டில் நிறைய ப்ரூட்டலான ஆக்ஷன் படம் நான் பார்த்துட்டு இருக்கேன்பா. ஆனால் நம்ம சவுத் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு படம் வந்தது இல்லை அப்படின்னா நீங்கள் பாருங்கள். நார்த் இந்தியாவில் இப்போதான் கில்லுன்னு ஒரு படம் வந்தது, அதையே தூக்கி சாப்பிட்றோம் இந்த மார்க்கோ.